ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமே பேர் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவருங்கிற அனிமே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 18 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த உல்ஃப் சுட்டு போனதுலேருந்து எப்படி ஒரு கிறிஸ்டல் மாதிரி அதோட பவர் ஸ்டோன் இருக்கிறதுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காருங்க நம்ம செகண்ட் சீனியர். அப்போ திடீர்னு அந்த சின்ன பொண்ணு இருக்கால, அதாவது ஜூனியர் பொண்ணு, அவன் என்ன சொல்றான்னா, அவன் இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கான், நீ இவ்வளவு இவனுக்கு சொல்லி கொடுத்தனா எப்படி புரியும், அதனால இப்போதைக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காரு இவனுக்குங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, அந்த ஜூனியர் பொண்ணு நீ சரியான முட்டாளா இருக்குங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்ப நம்ம செகண்ட் சீனியர் நான் எதுவும் சொல்லி கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காருங்க. அதுக்கு நம்ம பசினி என்ன சொல்றேன்னா, அவர் சொல்றது ரைட் தான், இவன் இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்கான் நம்ம ஹீரோ, அது இந்த சமயத்துல இவனுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா வேலைக்கு ஆகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் சீன் நம்ம ஹீரோ பார்த்தோம்னா எனக்கு எதுவும் தெரியாதுப்பாங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம செகண்ட் சீன் ரொம்ப கடுப்பாங்க, நான் போட்ட பிளானும் வேலைக்கு ஆகல, அதே சமயத்துல இன்னைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல, இவனை வச்சு நம்ம வந்து இப்ப ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சா இப்ப நம்மள வச்சு இவன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி நினைக்கிறாருங்க. அந்த இடத்துல பயங்கரமா நம்ம செகண்ட் சீனை கோவப்படுறாருங்க. அப்படியே திரும்பி பார்த்தா யாருமே காணும், அதாவது ஃபர்ஸ்ட் சீன் ஏதோ அப்புறம் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஜூனியர் பண்ணி எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் சீனை பின்னாடியே ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போயிட்டு இருக்க மாதிரி இங்க ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இருக்குது, அது சவுடகார எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனை சொல்லி நடந்து வந்துட்டு இருக்காருங்க. இதனால நம்ப முடியல, இந்த இடத்துல நிறைய டீமன்ஸ் இருக்கும், அதாவது மாஸ்டர்ஸ் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இங்க எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஆமாங்க நீ சொல்றது கூட உண்மைதான், இங்க எதுவுமே இல்லை, என்ன பண்ண போறேன்னு தெரியல, நான் வேற ஏதாவது புதுசா ஒரு மாஸ்டரை போட்டு அதை அட்டாக் பண்ணதுக்கு கத்துக்கலான்னு பார்த்தேங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த இடத்துல திடீர்னு நம்ம செகண்ட் சீனுக்கு ஏதோ ஒண்ணு வர மாதிரி இருக்குங்கிற மாதிரி பாக்குறாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்றாருன்னா, இல்லைன்னப்பா அந்த கோல்டன் ஈகிள்ங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க அந்த கோல்டன் ஈகிளே. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஃபைனலா ஒரு மாஸ்டர் வந்துருச்சு, இதை அட்டாக் பண்ண வேண்டாங்கிற மாதிரி பாக்குறாருங்க, பார்த்து சொல்லிட்டு இருக்காருங்க. அதை பார்த்தா நம்ம ஜூனியர் பொண்ணு சின்ன பொண்ணு என்ன சொல்றான்னா, இதெல்லாம் உன்னால அட்டாக்கே பண்ண முடியாது, இது எப்பயுமே பிளையிங்ல தான் இருக்கும், இதோட அட்டாக்கிங் லெவலும் அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த சின்ன பொண்ணு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, என்ன இது அட்டாக் பண்றது அவ்வளவு கஷ்டமாங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டா சின்ன பொண்ணு, உனக்கு எதுவுமே தெரியல, நீ உனக்கு இந்த டிராகன் ஸ்டெப் தெரிஞ்சதுனால இது ஈஸியா அட்டாக் பண்ணலாம் நீ நினைச்சிட்டு இருக்காத, அது அவ்வளவு கஷ்டமான விஷயம், இதுக்கெல்லாம் இதை விட அட்டாக் பண்ணதுல சான்ஸே இல்லைங்கிற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இதை அட்டாக் பண்ண என்னால முடியும்னு நினைக்கிறேன், நான் போய் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவனை ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த கோல்டன் ஈகிளை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோ போறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு, அதாவது ஜூனியர் பொண்ணு என்ன சொல்றான்னா, இப்ப எனக்கு என்ன பைத்தியமா, இதை அட்டாக் பண்ண வாய்ப்பு இல்லை, இதை போய் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டா நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்றாங்கன்னா, அவன் அட்டாக் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கல என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர் சொல்றாருங்க. சொல்லிட்டு அதுக்குள்ள மனசுல என்ன பிளான் பண்றான்னா, கண்டிப்பா இந்த ஈகிள் அவனால அட்டாக் பண்ண முடியாது, இந்த சமயத்துல நம்ம ஹீரோவா இல்லாம், அவன் போய் அட்டாக் பண்ணும்போது நாம அவனை காப்பாத்தி அப்படியே இங்க ஃபர்ஸ்ட் சீனியர் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க நம்ம செகண்ட் சீனியர். அதே சமயத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த ஈகிள் அட்டாக் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஈகிள் நம்ம ஹீரோ பக்கத்துல வருதுங்க. அதை நம்ம ஹீரோ அவனை இணைஞ்செல்லாம் வச்சு அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த கத்தியை வந்து இந்த ஈகிள் பிடிச்சிருதுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அதை பார்த்தா ஜூனியர் பண்ண வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க, செம்மையா பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி அங்க கத்திட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ மோட்டிவேட் பண்ற மாதிரி அந்த இடத்துல. அதனால நான் பார்த்தேன் நம்ம செகண்ட் சீன் என்னடா பண்ணிட்டு இருக்கோம், உண்மையிலேயே டிஃபீட் பண்ணிடுவானா, இவனால எப்படி இது பண்ண முடியுதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஈகிள் அப்படியே நம்ம ஹீரோ விட்டுக்கு தள்ளி போய் பறந்துட்டு அப்படியே அதோட பிளையிங் டெக்னிக் வச்சு லைட்டா அட்டாக் பண்றீங்க அந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்தா அந்த கோல்டு ஈகிள் என்ன பண்ணிருக்குன்னா அதோட பவரை இன்க்ளூட் பண்றீங்க. இன்க்ளூட் பண்ணி அதை என்ன பண்றேன்னா ரெக்கையை வந்து ஆயுதமா கன்வெர்ட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதை பார்த்தா ஜூனியர் பொண்ணு வந்து ஷாக்கா விளையாடுவதோ ஆள் போது நம்ம ஹீரோக்குங்கிற மாதிரி. அதே சமயம் நம்ம செகண்ட் சீனியர் நம்ம ஹீரோவை காப்பாத்துக்க ரெடியாராங்க அந்த இடத்துல இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவனோட டிராகன் ஸ்டெப் வச்சு அந்த ஈகிளோட ரெக்கையில இருந்து அப்படி ஈஸியா விவசாயம் இல்லாம அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ அந்த ஈகிள் டென் தப்பிச்சிருக்கப்போ இது வேற லெவல்ல பண்ற போல இருக்கு, இப்ப நார்மலா இருந்தா கூட நம்மள இருந்து அட்டாக் பண்ணி தப்பிக்க முடியாது போல இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஏதோ பிளான் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இதோட பலம் என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிடலாம், அது பறந்துட்டு இருக்கறதுனால இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை என்னால ஈஸியாவோ அட்டாக் பண்ண முடியல, சப்போஸ் இது பறக்கலன்னா நானும் ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம், ஆனா அப்பனா இந்த பறக்க வைக்காம இருக்கிறதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, ஆனா என்னால பறக்க முடியாது, நானும் இப்ப பறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும், அப்படியே பறந்து போய் அட்டாக் பண்ணா ஈஸியாவே இதை டிஃபீட் பண்ணிடுவேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோவும். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றேன்னா, அவனோட மான எனர்ஜி எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறாங்க, ஒண்ணு சேர்த்து ஒரு பவர் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அந்த சமயத்துல.
அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் சீனை இதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, இது எப்படா விட முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பொறுமையா அந்த இடத்துல நடந்துட்டு நினைக்கிறேன்னா, எப்படியோ இவனால எதுவும் அதை டிஃபீட் பண்ண முடியாது, அவன் மானபோதெல்லாம் வச்சு நான் இந்த சமயத்துல ஹீரோ மாதிரி போயிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டு இருக்கானுங்க நம்ம செகண்ட் சீனிய. அப்ப திடீர்னு அந்த ஈகிள் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் உனக்கு ஏதாவது எழுப்பு வேணுமா ஜூனியர்ங்கிற மாதிரி கேட்டு நம்ம செகண்ட் சீனியர் சொல்றாருங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவனோட கத்தியை எடுத்து அப்படியே அந்த இடத்துல வந்து கீழே அந்த ஈகிளோட ரெக்கெல்லாம் இருக்குல்ல, அதுல கால் பட்டா பாலிஷன் மாதிரி இருக்கும் போல இருக்குங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற ஈகிள்ஸோட ரெக்கையெல்லாம் வந்து டிஃபீட் பண்றாங்க அந்த இடத்துல மான பவரை வச்சு. அப்படியே அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஓடி போய் அந்த ஈகிள் அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி மேல அப்படியே டிராகன் ஸ்டெப் வச்சு பறந்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அதுக்கப்புறம் ஜூனியர் போன இவனா இப்ப கிட்டக்குமே என்ன பண்ணிட்டு இருக்கான், இவனா 20 மீட்டருக்கு மேல போக முடியாது, இவன் வந்து டிராகன் ஸ்டெப் வச்சு இவன் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த பஸ்ஸினி இவன் என்ன பண்ண ட்ரை பண்றாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஓரளவுக்கு 20 ஸ்டெப்புக்கு மேல போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவால பண்ண முடியலங்க அந்த டிராகன் ஸ்டெப்பை. அப்ப திடீர்னு நான் கீழே விழுற மாதிரி போறாங்க. அப்ப திரும்பி நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த டிராகன் ஸ்டெப்பை வச்சு அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல போய் அந்த ஈகிளை அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த ஈகிளையும் டிஃபீட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இவ எல்லாமே நம்ம ஹீரோட இமேஜினேஷனுங்க. என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ இது மாதிரி பிளான் பண்ணலாங்கிற மாதிரி ஐடியாலஜில இவன் நம்ம ஹீரோ ட்ரை பண்றாங்க. அந்த பிளான் படியே ஹீரோ பிளான் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ரெக்கையெல்லாம் காலி பண்றாங்க, கீழே இருக்கிற ரெக்கையெல்லாம். அதே சமயத்துல அடுத்து டிராகன் ஸ்டெப்பை வச்சு அப்படியே அந்த ஈகிள் அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இந்த டிராகன் ஸ்டெப் நம்ம ஹீரோ பிளான் பண்ண பண்ணி இல்லாம அப்படியே அந்த டிஸ்டர்ப் ஆயிருங்க. அதாவது அந்த டிராகன் ஸ்டெப் அதுக்கு மேல பண்ண முடியாது போல இருக்குங்க. இதை எதிர்பார்க்க நம்ம ஹீரோவும் அப்படி கீழே விழுற மாதிரி இருக்குங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஜீரப்பன் நம்ம ஹீரோ கீழே விழுவ போறாங்க, ஏன் ஸ்டூப்பிடா இருக்கான், ஏன் இந்த டிராகன் ஸ்டெப்பை போய் பிளேயிங் டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்கிற மாதிரி நம்ம ஜூனியர் பொண்ணு நம்ம பஸ்தினியத்தை சொல்றாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பஸ்தினி இப்ப சரியான முட்டா பயலா இருக்கான், 20 மீட்டருக்கு மேல போக முடியாது தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஏன் அப்படி போயிட்டு இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ கீழே விழுற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பஸ்தினி அப்படியே மேல பறந்து போய் நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி பிடிச்சு காப்பாத்திடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு சாரி சீனியர், நான் இதை எதிர்பார்க்கவே நான் ஒரு பிளான் பண்ணிட்டு போனேன், ஆனா நடக்குது வேற என்னமோ இருக்கு சீனியர்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாங்க. அதை பார்த்தா நம்ம செகண்ட் சீனியர் என்னடா நடக்குது, எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இவனுக்கு திரும்பி கிடைக்கிறீங்கிற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்றேன்னா அடுத்தது இப்ப அந்த ஈகிளோட ரெக்கை எடுத்து அவன் பின்னாடி குட்டிக்கிட்டு எனக்கு அடிபட்டிருக்கு என்னை காப்பாத்துங்க பஸ்டிங்கிற மாதிரி கட்டிட்டு இருக்காங்க இந்த செகண்ட் சீனியர். ஆனா நம்ம பஸ்டினி அவனை கண்டுக்காமலே அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம செகண்ட் சீனியர் எனக்கு காப்பாத்துங்க, ஏன் இப்படி பண்றீங்க, நானும் உங்களோட சீனியர் பையன் தாங்கிற மாதிரி சொல்லி அழுந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சீனியர் நம்ம ஹீரோ கீழே இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம செகண்ட் சீன் உங்களுக்கு என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதே நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்றாங்கன்னா அவனோட அடிக்கிட்டு இல்ல அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த கோல்டன் ஈகிள் அப்படியே ஒரு பாத்ரூம் போய் அப்படியே நம்ம செகண்ட் சீன் மேல விழுந்துடுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பஸ்ட் அந்த ஜூனியர் பொண்ணு அப்படியே பின்னாடி போயிடலாங்க நாத்த தாங்க உள்ளன்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ உங்க மண்டையில என்னமோ இருக்காரு நீங்க பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாங்க. அது செகண்ட் சீனியர்கிட்ட. அதுக்கு செகண்ட் சீனியர் என்ன சொல்றாங்கன்னா உன்னை கஷ்டப்பட்டதுதான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் பவரை வச்சு அந்த ஈகிள் அட்டாக் பண்றாங்க நம்ம செகண்ட் சீனியர். அந்த ஈகிளும் அப்படியே அந்த இடத்துல இருந்து எஸ்ட வருதுங்க. எஸ்ஐடி திரும்பி நம்ம செகண்ட் சீனியர் அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்றதுங்க அந்த ஈகிள். அதே சமயத்துல நம்ம செகண்ட் சீன் என்ன பண்ணா திரும்பி ஒரு பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த ஈகிள் அப்படியே டிஃபீட் பண்ணிடுறாருங்க நம்ம செகண்ட் சீனியர். அதை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்றாருன்னா பத்தியா என் வெற்றியை பத்தியா நான் எவ்வளவு பெரிய டேலண்ட்ஃபுல் ஆளும் இப்ப அவனுக்கு தெரியும், நான் எவ்வளவு சக்தி சொல்லின்னு தெரியும் அவனுக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல கட்டிட்டு இருக்காருங்க. அப்ப நம்ம ஹீரோ தயவு செஞ்சு உங்க மண்டே நீங்க பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் கேட்க நம்ம செகண்ட் சீனியர் பாத்தியா அவரோட பெருமையை அப்படியே சொல்லிட்டு இருக்காருங்க அந்த இடத்துல. அப்போ மானா பவரை வச்சு அந்த மேல போன பாத்ரூமே கிளியர் பண்ணாது, மேல விழுந்தது கூட நம்ம செகண்ட் சீன் எதுவும் புரியலங்க தெரியலங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, மேல எந்த ஏதோ ஒண்ணு விழுவ போகுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன விழுவ போன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்றேன்னா எனக்கு எதுவும் கவலை இல்லை, எதா இருந்தாலும் நான் பார்த்து இருந்தேன், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன நடக்குதுன்னா அந்த மேல அந்த ஈகிள் டிஃபீட் பண்ணிருப்பார்ல அது அப்படியே நம்ம செகண்ட் சீனியர் மேல விழுவுருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொன்னா இதுக்குதான் சொன்னேன், சொல்றதே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க சீனியர்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த ஈகிள் வந்து நம்ம செகண்ட் சீனை கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. எபிசோட் நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ண மாட்டாங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர். அடிக்கடி வீடியோ வரும், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. பாய், நம்ம நாளைக்கு சந்திக்கலாம்.